the bell icon on YouTube and don't miss another update. ஐரோப்பா முழுவதும், அதாவது பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லாரும் ரஷ்யாவை நோக்கி தான் சண்டைக்கு போறாங்க. ஆனா உக்ரைனுக்காக இல்ல, உக்ரைனை காப்பாத்தாக்காக இல்ல. வெவ்வேறு காரணங்களை தூக்கிட்டு வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எல்லா பிளேயர்களும் கிளம்பி போயிட்டாங்க. உக்ரைன் மட்டும் தனியா தான் நிக்குது. எந்த அளவுக்கு தனியா நிக்குதுன்னா, தேவையே இல்லாத தாக்குதல். ஒரு 10 நாளா பெல்கிராட் பகுதியில 2, 3 குழுக்களை வச்சு தாக்கிவிட்டு ஏதோ பெல்கிராடையே ரஷ்யா கிட்ட இருந்து புடுங்குற மாதிரி தான் பேச்சு, ஆர்டிக்கல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நல்ல பயலுக யாரு? உக்ரைனோட டெலகிராம் சேனல்கள். ஒரு பையன் அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணவே இல்லையே. ஏன்னா அது தேவையில்லாத ஆணின்னு அவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி வாயே திறக்கல. அமெரிக்க ஏஜென்சிகள் தான் அதை பத்தி விலாவரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒன்னத்துக்கும் உதவாத வேலை தான். அந்த காலகட்டங்கள்ல செஞ்ச எல்லாமே அதேதான். இதுல தப்பி தவறி ரஷ்யாவுக்குள்ள குண்டு வேற வெடிச்சிருச்சு. அதுக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு இன்னமும் பல தாக்குதல்கள் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. பொதுவாவே இந்த மாதிரி நேரங்கள்ல உக்ரைன் முழுவதும் சைரன் சத்தம் ஒலிக்கும். ரஷ்யால இருந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனாலும் சரி, இல்ல பெலாரஸ் எல்லைகள், இல்ல கருங்கடல்ல என்ன மாதிரியான ஆயுதத்தோட ரஷ்யாவோட போர்க்கப்பல் இல்ல சப்மரைன்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல டெவலப்மெண்ட்டுகள் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த டெவலப்மெண்ட்டுகள்லாம் வரும்போது, உக்ரைன் முழுவதும் சைரன் சத்தம் கேட்கும். அப்படி எதுவுமே இல்ல. தாக்குதல் இருக்கா அப்படின்னு கேட்டா, தாக்குதல் இருக்கு. அப்ப இவ்வளவு திசைகள்ல முன்னேற்பாடு செஞ்சு ரஷ்யா தாக்கும். இவர்கள் சைரன் சத்தத்தை விடுவார்கள். அதுக்கப்புறம் இவ்வளவு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு கதை விடுவாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. ஆனா தாக்குதலும் இருக்கு. அத்தனை திசைகள்லையும் இல்ல. ரஷ்யா ஒரு வழி பாதை மாதிரி ஒரே திசைகள்ல முன்னேறி போய் தாக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதுவரையும் ரஷ்ய படைகள் எனர்ஜி டிவிஷனை நோக்கி குறி வச்சு தாக்கும்போது 50% தாக்குவார்கள். 35% தாக்குவார்கள். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஏறக்குறைய 68% தாக்குனார்கள். 68% உக்ரைன் நிலப்பரப்புல எனர்ஜி டிவிஷன் முற்றிலும் சிதறுச்சு. அதாவது பவர் சப்ளையே இல்ல. உள்கட்டமைப்பை நொறுக்கி தள்ளினாங்க. முதல் முறையா 85% பவர் சப்ளை இப்ப இல்லை. அந்த பிளான்ட் பூராமே டவுன் ஆயிடுச்சு, சிதறிடுச்சு அப்படின்னு ரஷ்யா கிளைம் பண்ணல. அமெரிக்க ஏஜென்சிகள் தகவல் சொல்ல, கதாநாயகன் பிரிட்டன் உளவுத்துறை வேலையை விட்டே போயிடுச்சு. இனிமே வேலைக்கே வரப்போறது இல்லையாட்டுக்கு. உக்ரைன்ல உள்ள அமைப்புகள் தான் சொல்லுது. அதாவது ரஷ்யா காட்டுத்தனமா தாக்குது. எந்த அளவுக்கு காட்டுத்தனமா தாக்குது அப்படின்னா, 80% பவர் சப்ளை டவுன். பவர் பூராமே போச்சு. அதெல்லாம் திருப்பி சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப குறுகிய காலகட்டத்துல முடியாது. இதை தடுக்கிறதுக்கும், இதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கும் மேலை நாடுகள் பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஜெலன்ஸ்கி சொல்லுவார். என்னன்னு தெரில, அவர் சொல்லக்கானா தனியாக அதுக்குன்னு உள்ள எனர்ஜி மினிஸ்ட்ரிக்குள்ள உள்ள அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. நீயே பார்த்து கேட்டு வாங்கிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க உக்ரைனுக்குள்ள. சரி, உக்ரைனுக்குள்ள தான் இப்படின்னா இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடக்கும்போது ஜெர்மனி, பிரான்ஸ், குட்டி நாடு, பால்டிக் நாடுகள் எல்லா பேரும் சொல்றது என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு நாங்க இருக்கோம், எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் தரோம், இனிமேல் தாக்கி பாரு பார்ப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சத்தங்கள் எதுவுமே இல்லை. ஜெலன்ஸ்கியே போய் ஜெர்மனி கிட்ட கேட்டார், எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க, பேட்ரியாட்டோட பேட்டரியை கொடுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இங்கே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. என்ன எப்பயும் சான்சலர் சொல்லுவார், இந்த தடவை டிஃபென்ஸ் மினிஸ்டரை வச்சே முடிச்சுக்கிட்டாங்க, நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு, இல்லைங்க கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இல்லவே இல்லைங்கன்ட்டாங்க. இப்படி கொடுக்கவே இல்லைங்கும் போது தான் லித்துவேனியாவில் போய் 5000 வீரர்களை இறக்கியிருக்காங்க. இதான் நம்ம ஆரம்ப கட்டத்தில் சொன்னது. உக்ரைனை விட்டுட்டு வெவ்வேறு விஷயத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ரஷ்யாவோட எல்லா பிளேயரும் கிளம்பி போயிட்டாங்க. ஜெலன்ஸ்கி தனியா நிக்கிறாருன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு நடுவுல உக்ரைனுக்குள்ளேயே சில தேவையில்லாத வேலைகளும் உக்ரைனே பண்ணும். உதாரணத்துக்கு டேமை உடைச்சது, பவர் பிளான்ட்டை தாக்குனது, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் யாரு பண்ணான்னு இப்ப வரையும் தெரியல. உக்ரைனை கேட்டா ரஷ்யான்னு சொல்லும், ரஷ்யாவை கேட்டா உக்ரைன்னு சொல்லும். இந்த 2 நாடுகளும் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்லும். அமெரிக்கா ரஷ்யா தான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்களே தவிர, இந்த முக்கியமான செக்மெண்ட்டை யார்ரா அடிச்சு உடைச்சா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அப்படி மீண்டும் ஜாப்ரோசியா பிளான்ட், நியூக்ளியர் பிளான்ட்ல நோக்கி தாக்குதல் நடத்தது.
ரஷ்யா உக்ரைனை சொல்லுது, உக்ரைன் ரஷ்யாவை சொல்லுது. ரஷ்யா இந்த தடவை ஒரு படி மேல போயி, இந்த தடவை இத ஐநால நான் பேசியே தீருவேன். இதோட இந்த விவகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டுறோம். எப்ப பார்த்தாலும் எங்களையே சொல்ற, ஆனா செய்யறது பூரா நீந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது சம்பந்தமாவும் வெடிச்சிருக்கு. இதுவுமே பெரிய பூதாகரம் ஆகும். ஏன் அப்புட்ன்னா, இந்த ஜாப்பரோசியா நியூக்ளியர் பிளான்ட்ட நோக்கி ஒரு பெரும் படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த படத்த முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா எண்ணுச்சோ என்னமோ, இப்படி ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட். இது போக இந்த சைடு ஒட்டுமொத்தமா 80% காலி பண்ணிட்டாங்க. அத தடுக்கிறக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி போன்ற நாடுகள் எழுதியே குடுத்துட்டாங்க. ஆனா ஜெர்மனி எழுதி குடுக்கறது ஒண்ணும் அதிசயம் கிடையாது. எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இதெல்லாம் சொல்லக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சைலண்ட். முடிஞ்சத தருவோம். வச்சு சமாளிக்க முடிஞ்சத சமாளி. நாங்க அடுத்த களத்த ரெடி பண்ணிட்டோம்ல. ஆமா. லித்துவேனியா, ஜப்பான் அப்படின்னு அமெரிக்கா போயிருச்சு ரஷ்யாவுக்கு தலைவலி குடுக்க. இனி உக்ரைன் எதுக்கு? குடுக்குற பணமும் கிரெடிட் தான். அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு ஏறக்குறைய அமெரிக்கா இப்ப சேஃப் ஜோன்ல வந்துருச்சு. உக்ரைனை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சேஃபா உக்ரைனை கழட்டி விட்டு அவர்கள் டேக் ஆஃப் ஆயிட்டாங்க. அதனால இனிமேல் ஜெலன்ஸ்கிய சுத்தி இந்த மாரி செய்திகள் தான் வரும். என்னைக்கு தலைவர் டேக் ஆஃப் ஆக போறாருன்னு தெரியல. அதே மாரி எங்க போய் லேண்ட் ஆக போறாருன்னு தெரியல. அமெரிக்காவா? இல்ல ஐரோப்பாக்குள்ள சேஃபா இருக்க போறாரான்னும் தெரியல.